மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி வானில் இடத்தையெல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பார். மோனத் திருகுதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத் துழலுவதோ. தமிழின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த அவையை அலங்கரித்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்கும் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கும், தொடர்ந்து ஊக்கமளித்து என்னை 2 பட்டிமன்றங்களில் வாய்ப்பளித்து இங்கே கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் தமிழ் செம்மல் ஐயா பாமணியார் அவர்களுக்கும், என்றும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இங்கே நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் பாசத்திற்குரிய பாப்பாகுடியார் அவர்களுக்கும், ஐயா தியாகராஜன் முன்னாள் துணை ஆட்சியர் அவர்களுக்கும், என் தந்தையாருக்கும், இங்கே இருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும், என்னை விட அதிகமானோர் வயதில் மூத்தவர்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் இந்த மதிப்புரையை துவங்க விளைகிறேன். இந்த தனியொரு அன்றில் அப்படிங்கிற இந்த புத்தகம் காதலை போற்ற துடிப்பவர்களுக்கு, காதலில் மூழ்கி திளைக்க நினைப்பவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அன்பு தம்பி மணியமரன் அவர்கள் தந்திருக்கும் ஒரு ஆக்கம். இதற்கு முந்தைய ஒரு புத்தகத்தையும் நான் தான் இதே இடத்தில் திறனாய்வு செய்தேன். இன்று காலை என்னை தொடர்பு கொண்ட போது அன்பு சகோதரர் மணியமரன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அண்ணன் இப்பவும் எங்க வீட்டுல நீங்க அன்னைக்கு கொடுத்த அந்த காணொலிய அப்பப்போ பார்த்து பார்த்து மகிழ்கிறேன். ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு அப்படியே அவங்க விட்டுட்டு போறதில்ல. அந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அந்த புத்தகம் குறித்த பிறரின் மதிப்புரை. நேற்று இரவு அந்த பட்டிமன்றத்தில் பேசினேன், அதுவும் ஒரு கன்னி பேச்சுதான். நான் இன்னைக்கு ஐயா பாமணியார பார்த்த உடனே கேட்டேன் எப்படி இருந்தது அப்படின்னு. அது நான் நல்லா பேசினேனா அப்படிங்கிறத விட, ஒரு சிறந்த தென் தமிழகத்தின் பட்டிமன்ற பாவலரை, நடுவரை என் பேச்சு தரம் தாழ்ந்திருக்க கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோட தான் அதை கேட்டேன். இந்த புத்தகத்தில் அட்டை, முதல்ல அட்டையில இருந்தே ஆரம்பிப்போம். அதாவது சட்டை எப்படி அளவோ ஒரு நபருக்கு, அது மாதிரி இந்த புத்தகங்களுக்கு அட்டை பேரளவு சேர்க்கக்கூடியதாக இருக்கு. அட்டையை பார்த்த உடனே அந்த அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி இந்த அட்டையை பார்த்த உடனே சில புத்தகங்கள் நம்மை படிக்க தூண்டும். அந்த வகையில் இந்த அட்டை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஐயா ஜெயபாலர் உங்க கையில கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்தை. ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு, ரொம்ப எல்லாம் மெனக்கெடலை. ஆனா அதே நேரத்துல இந்த புத்தகத்தை, இதில் உள்ள விஷயங்களை நம் மனதில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த தலைப்பு. இது ஒரு அகநானூற்று பாடலில் வரக்கூடிய ஒரு தலைப்புன்னு இந்த படைப்பு பதிப்பகம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு தனி அன்றில் உயவு குரல் கடை இய அப்படின்னு அகநானூற்று பாடலில் வரக்கூடிய ஒற்றை வரியைத்தான் இவர் தனியொரு அன்றில் அப்படின்னு தலைப்பாக இட்டிருக்கிறார். இதுல இந்த அன்றில்னா என்ன அப்படிங்கிறது, எல்லாரும் நம்ம அன்னப்பறவையை அதிகம் பேசி இருப்போம், காகத்தை கூட அதிகம் கரைந்திருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அன்றில் பறவைங்கிறது நெய்தல் நிலப்பறவை. இந்த நெய்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ இது எப்படி நாம தமிழ்ல இந்த இன்னொரு பெயரும் வச்சிருப்போம்ல, எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அந்த வகையில இந்த பறவைக்கு பெயர் சொல்லியிருக்கிறாங்க அரிவாள் மூக்கன் அப்படின்னு. இது ஒரு அரிவாள் மூக்கன் பறவை. இந்த பறவையோட சிறப்பு என்ன, ஏன் இந்த கவிஞர் மணி அமரன் இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த கவிதை புத்தகத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காதலை ஊற்றும் ஒரு பறவை. இந்த பறவை இனத்தில் ஆண் பெண் இனங்கள் உயிருக்கு உயிராய் காதலித்து சேர்ந்தே வாழுமா. ஒரு பறவை இறந்தால், ஜோடியில் ஒரு பறவை இறந்தால் மற்றொன்று உயிர் வாழாது அப்படிங்கிறத சொல்லித்தான் இந்த புத்தகத்தை தலைப்பு, அந்த புத்தகத்திற்கு தலைப்பாக இந்த அன்றில் பறவை கொடுத்து துவங்கி இருக்கிறார். இந்த புத்தகத்தின் நெடுக நீங்க பாத்தீங்கன்னா காதல் காதல் காதல், அந்த பேசு பொருளோ கருப்பொருளோ என்னவோ அதை நீங்க என்னவா எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மு காதல்,
காதல் அம்மு இந்த ரெண்டும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அம்மு என்றாலும் காதல் தான், காதல் என்றாலும் அம்மு தான். இந்த புத்தகத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனால், ஒரு கவிஞனால் காதலை இந்த அளவிற்கு இறங்கி சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு இந்த புத்தகத்தை படித்து முடித்த பின் எழுந்த ஒரு வியப்பு. அது கேள்வி இல்லை, அது வியப்பு. அதாவது அந்த பிரிவின் துயர், இந்த பிரிவு எப்பமெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில் ஒரு காதல் மலர்ந்து இருக்கும். அந்த கல்லூரி காலம் முடிந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த காதல் வந்து கொஞ்சம் கடந்து இருக்கும், நினைவுகள்லயே இருப்பாங்க. மீண்டும் பார்க்க முடியுமா அப்படின்னா தெரியாது. யதார்த்தமாக ஏதோ ஒரு இடத்தில் சந்திக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதும் சந்திக்காமலே அந்த காதல் சென்றிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். ஆனால் நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த புத்தகத்தில் பல இடங்கள்ல அந்த நினைவுகளை சொல்லி இருக்கிறார். எல்லோருக்கும் காதல் இருக்குல்ல ஐயா, சுப்பையா ஐயா காதல் இருக்கு கண்டிப்பா, நிச்சயமா. அது இல்ல ஐயா என்ன கேட்காங்கன்னா, அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வியை கேட்டாங்கிற மாதிரி இவ்வளவு நேரத்தின் அருமை கருதி அந்த காதலுக்குள் நுழைகிறேன், துபகடியர்னு குதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுல வந்து நம்ம கவிஞரை பத்தி ஒரு அறிமுகம் சின்னதா கொடுத்துருவோம், அவரோட வாழிடத்தை பத்தி. இங்க சங்காணி அப்படின்னு இந்த குன்னத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்தை சார்ந்த கவிஞர். அவருடைய 3வது புத்தகம் இது. ஆனா அவர் வந்து இப்ப வசிக்கக்கூடிய இடமாக குன்னத்தூர் இருக்கு. இவருடைய 3வது புத்தகம். 3 புத்தகங்களுமே படைப்பு பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது. இதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், பாப்பாக்குடியாருக்கும் அதே வருத்தம். ஏன்னா அந்த மாயாவனம் புத்தகம் வெளியீட்டின் போது அன்பு தம்பி மணி அமரனுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு பாப்பாக்குடியார் சொன்னாங்க, உங்களுடைய அடுத்த கவிதை புத்தகம் கலை பதிப்பகத்தில் இருந்துதான் வெளிவர வேண்டும்னாங்க. அது வராதது எனக்கும் சின்ன வருத்தம் தான். இப்போ இந்த படைப்பு பதிப்பகத்தின் 3வது புத்தகம், முதல் புத்தகத்தை ஏற்கனவே ஐயா பாப்பாக்குடியார் சொல்லியிருக்காங்க, மணி பெயல் கவிதைகள் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் மாயாவனத்துக்குள்ள நுழையின்னு இருக்காங்க. மாயாவனத்தையும் முடித்தவர்கள் நுழைய வேண்டிய ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியொரு அன்றில். சரி, இதுக்கு வந்து அந்த படைப்பு பதிப்பகம் முதல்ல ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட விருதுகள் நாங்க அவருக்கு ஏற்கனவே வழங்கி மகிழ்ந்திருக்கிறோம். அதில் முத்தாய்ப்பான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிச்சுடர் மணி அமரன். அவருடைய கவிதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கவிச்சுடர் விருதுக்கு அவர் வந்து தகுதியானவர் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். நிழலி, இந்த பெரம்பலூரை சார்ந்த நிழலி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட அந்த இந்த புத்தகம் குறித்து அவங்களுடைய பார்வையை ரொம்ப சுருக்கமா சொல்றேன். காதலிப்பது என்பது ஆன்மாவின் கடைசி ஆசை. காதலிப்பது என்பது ஆன்மாவின் கடைசி ஆசை. அதற்கு எதிரில் யாரும் இருக்க தேவையில்லை. மனதில் தோன்றும் ஒரு தனிமை கூட காதலை உருவாக்கிவிடும். மனதில் தோன்றும் ஒரு தனிமை கூட காதலை உருவாக்கிவிடும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்னன்னா தன்னுரைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல அவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை ரொம்ப சின்ன ஒரு ஒற்றை வரியில பாரதியை பற்றி சொல்லி முடித்து விட்டார். நம்ம எல்லாருக்கும் செல்லம்மா யாருன்னு தெரியும், கடையன் செல்லம்மாவை தெரியும். ஆனால் கவிதைகளின் உணவும் கண்ணம்மாவை இன்னும் பலருக்கு யார் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். பாரதிக்கு கண்ணம்மா யார், ஆண்டாளுக்கு கண்ணன் யார், ராதைக்கு கிருஷ்ணன் யார்? இந்த உறவுகள் எல்லாம் வேறு வேறு அர்த்தங்களை சொல்லக்கூடியதாக இலக்கியங்களில், ஆன்மீக இலக்கியங்களில் இருக்கு. இங்க அந்த மாதிரிதான் நம்ம கவிஞர் மணி அமரனுக்கு ஒரு அம்மு கிடைத்திருக்கிறார். அம்முவின் வாயிலாக ஒரு காதல் மலர்ந்திருக்கிறது. அந்த காதல் இந்த புத்தகம் முழுவதும் வாழ்ந்திருக்கிறது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபரை சொல்லி ஆகணுங்க. அவர் வந்து எனக்கும் முகநூலின் நண்பர் கவிஜி. அந்த கவிஜி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி அமரனுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், கோவையை சார்ந்தவர். அவர் வந்து விஜய் குருசாமி. ஆமா, அவருடைய இயற்பெயர் வந்து விஜய் குருசாமி. ஆமா, ரொம்ப விஜய் குருசாமின்னு அவரோட முகநூல் பக்கத்துல இருக்கோம், போய் பாருங்க. மணி அமரனுக்கு இணையான, இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் இந்த மாதிரி காதல் கவிதைகளுக்கு போட்டி போடும் நபர்களாக இருப்பாங்க. காதல் இருந்தால், காதலின் மீது ஈர்ப்பு இருந்தால், ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருந்தால் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது யார? மணி அமரனையும் இந்த கவிஜியையும். கவிஜியோட கவிதைகள் அத்தனை தரம் வாய்ந்ததா இருக்கும். இவர் வந்து நம்ம கவிஞர் மணி அமரனை எப்படி அழைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அமர்.
அவர் அவருக்கு ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. இவர் அம்மு வச்சிருக்கிற மாதிரி அவர் அமர் அப்படின்னு அழைக்கிறாரு. இவரு தன்னுடைய பார்வையில் சொல்லியிருக்கக்கூடியது அப்படி நான் வாசிச்சு காட்டுறேன். அம்மு என்ற பாத்திரத்தில் ஜீவனுள்ள அமுதமாய் வழிந்து கொண்டிருப்பது அமரோடு வாழும் அமருக்காக வாழும் உயிர்கள். அதில் அவளும் இருக்கிறாள், நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன். இந்த ஒரு பத்தி போதாதா இந்த கவிதை நூல்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சரி, இப்போ அமரன் என்ன சொல்றாருன்னா, பித்தேறும் வேளைகளில் உனக்கென ஒரு கவிதை எழுதி உயிரில் அணைத்துக் கொள்கிறேன். பித்தேறும் வேளைகளில் உனக்கென ஒரு கவிதை எழுதி உயிரில் அணைத்துக் கொள்கிறேன். இது அமரன். சரி, இதுக்கு கவிஜி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். உன்னதம் தவிக்கும் இடமல்லவா இது, உன்னதம் தவிக்கும் இடமல்லவா இது, உயிரின் நுட்பம் எரியும் வியப்பல்லவா இதுன்றார். இதெல்லாம் இந்த புத்தகத்தின் முகப்பில் உள்ள விஷயங்கள். இப்போ நான் எனக்கு பிடித்த கவிதையை வாசித்து காட்டுறேன். அந்த கவிதைகள் உங்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கவிதைக்குள் நுழையிறேன். நாமெல்லாம் பயணங்கள்ல பார்த்திருப்போம், ஜன்னலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நம்மை ஈர்த்திருப்பார். எப்படி ஈர்த்திருப்பாருன்னா, அவருடைய அந்த கூந்தல் இருக்கு பாத்தீங்களா, காதோரம் ஒரு சுருள் முடி ஆடி இருக்கும், அல்லது நெத்தியில உள்ள அந்த முடி கொஞ்சம் ஒரு அசைவை வெளிப்படுத்தி இருக்கும். இனிமேல் நீங்க பயணங்கள்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தலைமுடி கொஞ்சம் அசைஞ்சா கூட நீங்க பக்கத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நேற்றைய உன் ஜன்னலோர பேருந்து பயணத்தில் உன் நெற்றி முடியை கலைத்து விளையாடியது காற்றன்னு நினைத்தாயா அம்மோ? உன் நெற்றி முடி அப்படியே கலைச்சு விளையாடினது நீ என்னமோ காற்றுன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்லை, அது உன்னோடே பயணித்த என் நினைவின் விரல்கள். நீங்க இன்னும் பக்கத்து சீட்ல பார்க்கணும், யாரோ ஒருத்தர் கலைச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாரோ நம் மீதான நினைவில் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, அது நீங்க திறமசாலியா இருக்கணும், நீங்க பார்க்க தானே செய்யணும். அதாவது இன்னொன்னு காலத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் இருவரும் பேச ஆரம்பித்து எத்தனை நாட்கள் இருக்கும் கேட்கிறாய் நீ. நம்ம ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு எத்தனை நாட்கள் இருக்கும்? அம்மு, ஞாபகம் இல்லையா உனக்கு? 300 நாளில் ஏவாளாக நீ இருந்த போது ஆதாமாக உன்னோடு பேசிக்கொண்டிருந்தது நான் தான் என்று. இப்போது நீயே கணக்கிட்டுக்கொள் நம் காதலின் வயதை அப்படின்னு முடிச்சிருக்காரு. அதாவது நான் எனக்கு பிடித்த நல்ல கவிதையெல்லாம் இதை மடிச்சு வைக்கல. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கவிதை புத்தகத்தின் மதிப்பீட்டின் போது மதிப்புரை ஆற்றுவதற்கும் நமக்கு பிடிச்சதுன்னு ஒரு பக்கத்தை மடிச்சு வைப்போம். அப்படி இல்லை, நான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டேன், அங்கங்க நான் ரேண்டம்னு சொல்லுவாங்கல்ல, மடிச்சு வச்சேன். அதுவே சிறந்த கவிதைகளாக வருவதுதான் இந்த புத்தகத்தின் சிறப்பு. சரி, அடுத்தால உடைந்த மூக்குத்தியை மாற்றி இருக்கலாம், மகளுக்கு கொலுசொன்று வாங்கி இருக்கலாம், எழுதி முடித்த சிறுகதைகளை புத்தகமாக்கி இருக்கலாம், எல்லாம் விடுத்து சிறுக சிறுக சேமித்த பணத்தில் பரிசு பொருள் ஒன்று வாங்கி பிறந்த நாளன்று கையில் தந்தவள் அவ கொடுக்கிறார். இவர் கையில கொடுத்துட்டு, காசில்லை என்று அடகு வைத்து விடாதே என கண்ணடிக்கிறார். பிறந்த நாளன்று ஒரு பரிசை கொடுத்துட்டு கையில காசு இல்லைன்னு இதை போய் நீ அடகு வச்சிடாதப்பா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மு. அதுக்கு அமர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அம்மு, ஒன்று சொல்லவா, நீ கொடுத்த அந்த பரிசு பொருளில் தான் உயிரை அடகு வைத்துள்ளேன். இன்னொரு கவிதை. நடந்தே வந்தால் உன் வீட்டிற்கு 3 நாட்களில் வந்து விடலாம், கொஞ்சம் ஓடி வந்தால் உன் முகத்தை ஓரிரு நாட்களில் பார்த்து விடலாம். சற்று பொறு, இப்போது நான் என் கால்களில் விளங்கிட்ட காலத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். வந்து விடுவேன் ஒரு நாள், நான் மரித்து போகும் முன்னரேனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை விட ஒரு சிறந்த கவிதை இன்னொன்னு, அந்த கவிதையை முழுமையா வாசிக்கல, அதுல உள்ள ஒரு பத்தியை மட்டும் வாசிக்கிறேன். இப்படித்தான் இல்ல இந்த கவிதை முழுமையா வாசிக்கப்படுது. நம்ம அட்னகால்னு ஒண்ணு சொல்லுவோம். இப்ப ஐயா போட்டிருக்காரு, இது அட்னகால். இவரு இன்னொரு கால் ஒண்ணு பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எத்துக்கால். இந்த எத்துக்கால்னா என்னன்னா, ஆட்டுக்குட்டி போடும் அந்த காலத்துக்கு இப்படி வச்சிருக்கோம். இது எத்துக்கால். இந்த எத்துக்கால்ங்கிற ஒரு விஷயத்த அவர் எடுத்து கையாண்டு இருக்கிற விதத்தை பாருங்க. நீயற்ற என் இரவுகளின் நெஞ்சில் எத்துக்கால் போட்டு தூக்கங்களை தின்று கொண்டிருக்கிறது உன் நினைவுகள்.
நீ அற்ற என் இரவுகளின் நெஞ்சில் எட்டுக்கால் போட்டு தூக்கங்களை தின்று கொண்டிருக்கிறது உன் நினைவுகள். இப்படித்தான் ஒரு நாள் மலையாள மந்திரவாதியே அஞ்சிய சுடலைமாறனின் நெஞ்சில் எட்டுக்கால் போட்டு மாலைகளை தின்று கொண்டிருந்தது இளம் அறிவொன்று. மலையாள மந்திரவாதியே பயப்படுதார் நம்ம சொல்லமாறனை பார்த்து. அவர் போட்டிருக்க மாலையை எட்டுக்கால் போட்டு ஒரு மாதிரி தின்னுகிட்டு இருக்கு. கையில் அறிவாளோடு சும்மாவே நின்று இருந்தார் சுடலைமாறன். கையில அருவாருக்கு ஒண்ணும் செய்யல, கையில் காதலோடு நிற்கும் எண்ணெய் போல. அடுத்த ஒரு குட்டி கவிதை. நான் எல்லாத்தையும் வாசிக்கல, நிறைய கவிதை இருக்கு. கிட்டத்தட்ட 90 பக்கங்களுக்கு கவிதை, 116 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக இது அமைந்திருக்கிறது. உன் கண்ணிலிருந்தே எடுத்து எழுதி கொள்கிறேன் எனக்கான கவிதைகளை. பொதுவா அந்த கவிஞர்கள் என்னன்னா, காதல் கவிதைகளுக்கு பெண்களின் கண்கள் தான் அந்த கவிதையின் ஊற்றாக இருக்கும். அதை அழகா சொல்லியிருக்காரு. இதை எப்படி சொல்றாருன்னா, இந்த கார்த்திகை மாசம் பிறந்தாச்சு. இந்த கார்த்திகை மாசம் நம்ம வீட்டுல அந்த மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சாச்சுன்னா அதை கொண்டு போய் அடுத்த மெழுகுவர்த்தியை பொருத்துவோம். இப்ப இந்த கவிதையை திரும்ப வாசிக்கிறேன். உன் கண்ணிலிருந்தே எடுத்து எழுதி கொள்கிறேன் எனக்கான கவிதைகளை, ஒரு சுடரிலிருந்து இன்னொரு சுடரை ஏற்றிக் கொள்வது போல். இன்னொன்னு ஒரு நல்ல காதலில் உருவக்கூடிய ஒரு கவிதையை சொல்லியிருந்தேன். இறந்து கேட்கும் போதெல்லாம் கூட இல்லை இல்லை போ என்பாய் வெட்கத்தால் தாளிட்டு கொண்டு. இறந்து கேட்கும் போதெல்லாம் இல்லை இல்லை போ என்பாய் வெட்கத்தால் தாளிட்டு கொண்டு. அம்மோ, அன்றைய நாளெல்லாம் மனப்பசியோடுதான் இருப்பேன், பாத்திரம் நிரம்பாத யாசகனாய். எந்த ராசி பலனும் சொல்லவில்லை தேவியின் கரிசனம் இன்றெனக்கு கிடைக்கும் என்று. நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருந்தவள் வரம் மட்டும்தான் தரவில்லை. நான் நாள் முடியும் வேளையில் மனதின் மொழி புரிந்தவள் கேட்டும் தராத முத்தங்களை உள்ளங்கைகள் நிரம்ப தந்து பிறந்த நாள் பரிசாக வைத்துக் கொள்கின்றாய். இன்னும் 360 நாட்கள் இருக்கிறது இன்னொரு பிறந்த நாளுக்கான தூரம். அம்மு, அதுவரையிலும் உள்ளங்கை முத்தங்களை நட்சத்திரங்கள் என வானில் இறைத்து விட்டு ஒவ்வொன்றாய் நினைவில் எண்ணிக்கொண்டிருப்பேன் சிறு பிள்ளை என நான். அப்படிங்கிற அந்த கவிதை வரிகள்ல காதலே இல்லாதவனும் கூட காதல்ல ஒத்துன்னு விழுவான். இந்த புத்தகம் காதலுக்காகவே எழுதப்பட்டது, காதலிக்காகவே எழுதப்பட்டது, நினைவில் நிற்கும் காதலிக்காகவே எழுதப்பட்டது, நெடுந்தொலைவில் இருக்கும் காதலிக்காகவே எழுதப்பட்டது. இது காதலை சுமக்கும் ஒரு புத்தகம். எந்த மனதையும், எத்தகைய கல்மனதையும் கரைக்கும் என்று கூறி இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் கவிஞர் அன்பு சகோதரர் மணி அமரன் அவர்களை பாராட்டி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பிற்குரிய ஐயா ஜெயபாலர் அவர்களுக்கும் நன்றி உரைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.